ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி பிரேம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்னிங் 5:30லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னோடய ரொட்டீன் தான் நான் வீடியோவாக எடுத்திருக்கேன். இந்த வீடியோவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா மார்னிங் 5:30க்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த சன்லைட் வர்றதுக்கே ஒரு 10 மணி ஆகிடுச்சு. ஆஸ் யூஸ்வல் பார்த்திங்கன்னா பால் காய்ச்சி டீ போட்டாச்சு. மார்னிங்கே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக எழுந்திரிச்சங்காட்டி நமக்கு சீக்கிரமாக வேலையும் ஆகும். நான் பார்த்திங்கன்னா நைட்டே பார்த்திங்கன்னா இட்லி மாவு, அடை மாவு எல்லாத்துக்கும் ஊற வச்சுட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா கிரைண்டரும் போட்டேன் 6 o'clockேவும். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடது இட்லி மாவும் ஆயிடுச்சு. அது நான் எடுத்து வச்சுட்ருக்கேன். இப்போ அதே கிரைண்டர்லேயே பார்த்திங்கன்னா நம்ம அடை தோசைக்கும் இப்போ அரைச்சி வச்சாச்சு. நான் பார்த்திங்கன்னா அடை தோசைக்கு 15 days ஒன்ஸ் ஆகுது நான் இது கண்டிப்பாக அரைச்சி வச்சுருவேன். இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா வெதருக்கு ரொம்ப நல்லது. இந்த வெதருக்கு இப்போ கோல்டு வெதருக்கு இதில் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய், அப்புறமா பூண்டு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மிளகு போட்டு காய்ச்சி நம்ம தலையில் தேய்ச்சா ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா 7:30 மணி தான் ஆகுது. ஆனால் 7:30க்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சன்லைட் வரவே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்படியே சிலு சிலுன்னு காற்று வேறு. ஸ்வெட்டர் போடாமல் இருக்கவே முடியல, அந்தளவுக்கு இருந்தது பெங்களூர். ரொம்ப நல்லா இருந்தது இந்த வெதர். மார்னிங் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அடை தோசை தான். ஏன்னா மாவு அரைச்சி முடிச்சுட்டேன். நான் ஒரு 8:30 அந்த மாதிரி இருக்கும். அப்போ தான் சரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடை தோசைக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு 2 ஆனியன், அதுக்கப்புறமா கொத்தமல்லி, பச்சை மிளகா, அதுக்கப்புறமா கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா சாப் பண்ணி நம்ம அடை மாவு தோசையில் போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப யம்மியாக இருக்கும். இந்த ரெசிபியெல்லாம் நம்மளோட சேனலில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம நல்லா தோசை ஊற்றினோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த தோசை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருப்பேன். இது ஒரு தடவை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப இஷ்டப்படுவீங்க. இந்த தோசை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம சுட்டுட்டு அதுக்கப்புறமா நடுவில் பார்த்திங்கன்னா பட்டர் வச்சு நம்ம இது சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப யம்மியாக இருக்கும். மார்னிங் பார்த்திங்கன்னா நல்லா ஃபில்டாக இருக்கும். நமக்கு நல்லா ஃபுல்லாக நம்ம இது பண்ண மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதுக்கு தேங்காய் சட்னி அந்த மாதிரிலாம் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் பொடியும் எனக்கு சக்கரை தொட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் அடை தோசை சக்கரை தொட்டு சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள் நீங்களும் கமெண்ட்ஸில். எனக்கு ரொம்ப ஒரு தோசையாவது அட்லீஸ்ட் சக்கரை தொட்டு சாப்பிடணும். அப்போ தான் எனக்கு அடை தோசை சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலே வரும். என் பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா பொடி தொட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் பொடி தொட்டு சாப்பிட்டா. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மார்னிங் எந்திரிச்சோன்னே நம்ம பார்த்திங்கன்னா மெஷின் ஆன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் ஒரு 10 அந்த மாதிரி இருக்கும். நான் சரி துணியெல்லாம் காய போட்டுடலாம். அப்போ தான் சன்லைட்டே பாருங்கள் லைட்டாக வந்துட்டு இருந்தது. இப்போ காய போட்டோம்னா அட்லீஸ்ட் ஒரு 4 o'clock அந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா துணியெல்லாம் காஞ்சிடும் நமக்கு. அதனால் நான் அந்த மாதிரி காலையிலேயே எல்லா வேலையும் ஓரளவுக்கு எனக்கு 10 o'clockே முடிகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இருந்த பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா மெஷினில் இப்போவே எல்லாம் லோட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 4 மணி 5 மணி அந்த மாதிரி நான் ஆன் பண்ணிவிடுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா நான் மெஷின் போடவே இல்லை. ஸோ எனக்கு பாத்திரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது அந்த டே. அதனால் நான் பகல்லையே கொஞ்சம் எல்லாம் லோட் பண்ணி வச்சுட்டேன். அந்தளவுக்கு நம்ம லோட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஷிங்கில் பாத்திரம் இருக்கிற மாதிரியே இருக்காது. இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இது ஓப்பன்லேயே இருந்தது அப்படின்னா அப்புறமா எல்லா பாத்திரமும் உங்களுக்கு ஃபுல்லாக காஞ்சிடும். அப்புறமா உங்களுக்கு நல்லா 100% ஒழுங்காக உங்களுக்கு கழுவி தராது. ஸோ உள்ளே வச்சுடுங்க. அதுக்கப்புறமா பாத்திரம்லாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கி எனக்கு வேலைக்கு செய்கிற அந்த பொண்ணும் வரவே இல்லை. ஸோ அதனால் எல்லா வேலையும் நம்மளே பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் ஃபுல்லாக வீடும் கூட்டியாச்சு. 11:30க்கெல்லாம் எனக்கு முடிஞ்சிடுச்சு. அப்புறமா பார்த்திங்கன்னா மத்தியானம் லஞ்சுக்கு ஒரு சூப்பரான பாலக்கீரை கடayal தான் பண்ண போகிறேன். அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மண் சட்டியில் தான் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கட்டு கீரை தான். அதில் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 10 15 எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அது போட்டு நல்லா தண்ணியில் பாயில் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம பருப்பு ஊற வச்சிடணும், பாசிப்பருப்பு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கீரையெல்லாம் கழுவி நல்லா இந்த மாதிரி ஃபைனாக சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க.
அப்போ வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ நம்ம அந்த பாசிப்பருப்பை வந்து ஒரு கைப்பிடி அளவு தான் அதை வந்து நம்ம அதில் போட்டு நல்லா வந்து வேக வச்சோன்னா, இந்த மண்சட்டியில் செய்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், யம்மியாக இருக்கும். நான் வந்து இந்த குட்டி சட்டியில் தான் பண்ணுவேன். ஆனால் பட் கரெக்டாக இருக்கும். அந்த கீரை பார்க்குறதுக்கு அவ்வளோ இருக்கிற மாதிரி இருக்கும். பட் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்தது. நம்ம அதை லைட்டாக அப்படியே நம்ம வந்து எடுத்து எடுத்து விட்டு நம்ம வந்து பண்ணினோம் அப்படின்னா கீரை ஃபுல்லாகவே அதில் வந்து சரியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா பாருங்கள், கீரை எவ்வளோ கீரை இருந்தது, இப்போ எவ்வளோ சின்னதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் கீரை வந்து ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அது ரூம் டெம்பரேச்சர் ஆனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரே ஒரு ஓட்டு தான் ஒட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு சூப்பராக இதாகிடும். அந்த மண் சட்டியிலேயே பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தான் போட்டிருக்கேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு 2 வரமிளகாயும் பிச்சு போட்டுட்டு நம்ம இதை தாளித்தோம் அப்படின்னா, அதுக்கப்புறமா ஒரே ஒரு ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி, பெரிய ஆனியன் தான் சாப் பண்ணி அதில் போட்டு நீங்கள் வந்து இந்த கீரை நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருந்தோம்ல, அதை நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான கீரை கடையல், பாலக்கீரை கடையல் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி தான் நான் எப்பயுமே பண்ணுவேன். இது வந்து ரொம்ப ரொம்ப யம்மியாக இருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட. மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா இந்த கரண்டியில் ஆம்லெட் போடுறது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அது ரொம்ப ஈஸியும் கூட. உங்களுக்கு அந்த ஸ்மெல் வராது. எனக்கு இந்த வாணலிலலாம் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த எக்கோட ஸ்மெல் வரும். அதனால் எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். எப்பயுமே கீரை கடையல் பண்ணுறது இப்போ பார்த்திங்கன்னா கடைசியில் தான் நம்ம வந்து உப்பு சேர்த்தணும். அப்போ தான் வந்து அந்த கீரையோட கலர் வந்து அப்படியே இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். எங்களோட மத்தியானம் லஞ்ச் பார்த்திங்கன்னா சூப்பராக சுட சுட சாப்பிட்டோம், நானும் என் பொண்ணும். அவளுக்கு செமஸ்டர் போயிட்டுருக்கு, அதனால் வந்து வீட்டில் தான் இருக்கா, லீவ் இன்றைக்கி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாக சாப்பாடு வச்சு அதில் நெய் போட்டுட்டு கீரை, அப்புறமா எக்கு, ஊறுகாய் வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா துணியெல்லாம் நிறையா இருந்தது ஃபோல்ட் பண்ணுறதுக்கு. அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் தான் ஃபோல்டு பண்ணி வைக்கிறதுக்காக எல்லாம் ஃபோல்டு பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லா ட்ரெஸ்ஸும் ஃபோல்டு பண்ணி பார்த்திங்கன்னா அதாவது அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கிறதுக்கே சரியாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4:30க்கு மேலே ஆகிடுச்சு. நான் வந்து மெஷின் ஆன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரின் சைடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இண்டிகேட் பண்ணுச்சு. அப்போ அந்த ரின் சைடை வந்து நம்ம அதில் ஊற்றி நம்ம வந்து அதை ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஒரு 1 வீக் அதுக்கப்புறமா தான் நமக்கு அது வந்து தீரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து மெஷின் ஆன் பண்ணியாச்சு. ஏன்னா ஒரு நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா நான் மெஷின் ஆன் பண்ணவே இல்லை. அதனால நிறையா பாத்திரம் இருந்தது. ஸோ அதனால் வந்து நான் ஒரு 4 மணி 5 மணிக்கே நான் வந்து எல்லாம் ஆன் பண்ணிட்டேன். நம்ம வீடெல்லாம் ஃபுல்லாக சூப்பராக நீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வாசலில் ஈவினிங் தான் நான் கோலமே போட்டேன். கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் சூப்பராக வந்து மங்களகரமாக சூப்பராக நான் சாமி கும்பிட்டேன். அன்றைக்கி டியூஸ்டே கூட. அதனால் வந்து எனக்கு முருகனோட இது ரொம்ப பிடிக்கும். ஸோ டியூஸ்டே பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி கவசம் கேட்டுட்டேவும் நல்லா சூப்பராக சாமி கும்பிட்டேன். ஈவினிங் சாமி கும்பிட்றப்ப ஒரு மாதிரி நல்லா பாசிட்டிவ் நல்லா இருக்கும் நமக்கு. அந்த டே வந்து ஃபுல்லாக எனக்கு வேலை இருந்தங்காட்டி பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் எனக்கு வந்து சாமி கும்பிட முடிஞ்சது. நல்லா வந்து பூவெல்லாம் போட்டுட்டு வாசக்காலுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அகர்பத்தியெல்லாம் காமிச்சு நல்லா வந்து சாமி கும்பிட்டேன். திருப்திகரமாக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் காஃபி குடிக்கிறக்கே போனோம். துளசிக்கு கூட வந்து நான் எப்போயுமே பூஜை பண்ணுவேன். எப்போ பூஜை பண்ணாலும் பண்ணுவேன். ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 6:00 மேலே தான் வந்து நாங்கள் காஃபியே குடித்தோம். நல்ல ஒரு ஃபில்டர் காஃபி சூப்பராக காஃபி குடித்தாச்சு. ஏன்னா நான் வந்து மெஷின் ஃபஸ்ட்டே ஆன் பண்ணங்காட்டி கொஞ்சம் பாத்திரம் இருந்ததெல்லாம் வந்து கையில் அப்படியே கழுவி வச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.